எதுக்காக வேண்டி ராஜா ஜெயிக்கணும் அப்படிங்கிறத பற்றி மறையூர் காந்தலூர் அஞ்சு நாட்டு பகுதியில் உள்ள வாக்காளர்கள் ஒரு கணம் சிந்திக்கக்கூடிய காலகட்டமாகும் இது. 15 வருஷத்துக்கு முன்னால 10 வருஷத்துக்கு முன்னால காந்தலூர் மறையூர் பஞ்சாயத்து எங்கே இருந்துச்சு, இப்போ எந்த அளவில் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஓட்டர்மாரும் விலையிருத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இது. கரண்ட் இருந்தால் பல்பு தெரியாது. மணியாசா மந்திரி ஆனதுக்கு அடுத்து அஞ்சு நாட்டு பகுதிக்கு எந்த வழியிலையாவது 33 கேவி கொண்டு வரணும்னு சொல்லி அந்த கரண்ட் கொண்டு வந்ததனுடைய பாகமாக எல்லா மேഖലകളിலையும் வெளிச்சம் கொண்டு வந்ததும் இடதுசாரி சர்க்கார். எடுத்து சொல்லக்கூடிய காரியத்தில் அது ஒன்று தான், எத்தனையோ காரியங்கள் இருக்குது. காந்தலூர் மறையூர் பகுதியை பின்னுக்கு தள்ளப்பட்ட பகுதி என அறிவிக்கப்பட்ட காலகட்டம் இருந்துச்சு. அதையெல்லாம் மாற்றி இப்போது உலக வரைபடத்தில் காந்தலூர் பஞ்சாயத்து ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு பேர் போன இடம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடந்த பஞ்சாயத்து பரணசமிதி பஞ்சாயத்து மெம்பர்மாரெல்லாம் கவர்மெண்ட் ஒரு அட்வொகேட் ஏ ராஜா அவர்களுடைய ஒரு முயற்சியின் பலனாக காந்தலூர் சுற்றுலாத்துறையில் எத்தனும் பெரிய சுற்றுலாத்துறையாக மாற்றப்பட்டிருக்கு. சுற்றுலாத்துறையை மாற்றினதுனால என்ன குணம், யாராவது அதையும் கூட சொல்லலாம். சுற்றுலாத்துறையாக வரும்போது ஏன் பண்டுகளும் கவர்மெண்ட்லேருந்து பண்டுகளும் வரும். அதை அபிவிருத்தி பண்ணும்போது பலதரப்பட்ட ஆளுகளுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு காரணமாகவும் இருக்கும். இப்போ ஒன்றும் வேண்டாம், வண்டி ஓட்டக்கூடிய டிரைவர் இல்லை சொந்த வண்டி வச்சக்கூடிய ஆளை எடுத்துக்கிட்டாலும் கூட இதுக்கு முன்காலங்களில் இந்த மாதிரி உள்ள வண்டியில் ஓடுனது இருக்கா? இல்லை. இப்போ அந்த வண்டியை ஓடி தன்னுடைய வாழ்க்கை தரத்தை முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு உண்டான இளைஞர்களும் டிரைவர்மாரும் வண்டியோட உடமஸ்தமாருக்கெல்லாம் அது ஒரு வரப்பிரசாதமான ஒரு தொழிலுங்கிற நிலையில நம்ம அதை பார்க்கணும். ஒரு மாவு மில்லு கூட சரி, ஒரு கிரைண்டர் ஓடுறதுக்கு கூட கரண்ட் இல்லாத இருந்த இந்த பகுதியில் கரண்டையும் கொடுத்து சுற்றுலாத்துறை கொடுத்து தொழில் வளத்தை பெருக்குவதற்கு என்னங்கிறத பற்றி இப்போ கவர்மெண்ட் ஆலோசிச்சுட்டு இருக்கு. 2 பஞ்சாயத்து மறையூர் காந்தலூர் அதனுடைய வளர்ச்சி திட்டங்களை பற்றியெல்லாம் எனக்கு முன்னால் பல தலைவர்கள்லாம் கூடி பேசின அந்த ஒரு சிஸ்டத்துக்கு போகலை. இப்போ இனி கவர்மெண்ட் வந்தால் என்ன செய்யும்? கவர்மெண்ட் வந்தால் முன் காலகட்டங்களெல்லாம் மேலிருந்து கீழே வளர்ச்சி திட்டத்தை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இனி கிராமத்தில் இருந்து மேலும் போகும் ஒரு கிராம வளர்ச்சி தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிங்கிறத இடதுசாரி சர்க்கார், பினராயி விஜயனுடைய சர்க்கார், எல்டிஎஃப் கவர்மெண்ட் அங்கே ஒரு தீர்மானம் எடுத்து இந்த பகுதியில் புதிய வேலை வாய்ப்பு எங்கே கொண்டு வர முடியும், இந்த பகுதியில் இளைஞர்களுக்கு எங்கே வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும், இந்த பகுதியில் 2 பஞ்சாயத்தும் கூடி ஒன்று அடக்கம் இருக்கக்கூடிய இந்த பஞ்சாயத்துகளில் சாதாரணப்பட்ட ஆளுடைய வாழ்க்கை தரத்தை எங்கே முன்னுக்கு கொண்டு வர முடியும் எல்லாம் படித்து மனசிலாக்கி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தயாராக்கி கவர்மெண்ட் கையில் இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு அதனுடைய அடிസ്ഥാன காரியமாக ரோடு வசதிகள் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறதுக்கு உண்டான சன்னிதானங்கள் கவர்மெண்ட் தீர்மானம் எடுத்தால் அது வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மற்ற இதில் நம்ம பாலப்பட்டியில் கூட ரோடு காரியத்தில் சில தடைகள் இருந்துச்சு. அதெல்லாம் சரி பண்ணி அந்த ரோடு உடனடியாக தொடங்குறதுக்குள்ள ஏற்பாடு கூட நடக்கும். சில ஆளுக எந்த வழியும் இங்கே மறையூர்லையும் காந்தலூர்லையும் வளர்ச்சி திட்டம் நடக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி பலவிதமான இடையூறுகள் பண்ணினாலும் கூட அதெல்லாம் அதிஜீவிச்சு கவர்மெண்ட் முன்னோட்டு போகும். முதல்ல நாங்கள் சிந்திச்சதும் கூட விழிப்புணர்வு உண்டாகணும், சொன்ன படிப்பறிவு உண்டாகணும், படிப்பறிவு உண்டாக அடிப்படை கல்வி உண்டாகணும். அதைத்தான் ஹைஸ்கூலும் அதே போல் ஐஎச்ஆர்டி காலேஜும் பிரபலமான நிலையில் இங்கிருந்து இந்த பகுதியில் உண்டாகணும்னு சொல்லி தீர்மானிச்சு அது எல்டிஎஃப் கவர்மெண்ட் கொண்டு வந்த அதனுடைய பாகமாக இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் மறையூர் காந்தலூர் பகுதியில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பட்டாதாரியாக ஆக்கின ஒரு காலகட்டமும் எல்டிஎஃப் கவர்மெண்ட் தான்ங்கிறத கூடி இந்த பகுதியில் உள்ள மக்கள் மனசிலாக்கம் செய்யணும். இப்போ எல்லா அர்த்தத்திலையும் கிராமம் எங்கே முன்னேற்ற முடியும், கிராமத்தில் எங்கே முன்னேற முடியும்னு சொல்லி நான் சொல்லும்போது தான் பொய் பிரச்சாரங்கள் பலதையும் கொண்டு வந்து ஆளுடைய மனசை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒற்றப்படுத்தக்கூடிய அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கும் மற்ற இது ஓட்டர்மாருக்கும் இல்லை வாக்காளர்களுக்கும் கேப் உண்டாக்கக்கூடிய பொய் பிரச்சாரங்கள் பலதும் இருந்தாலும் கூட யூடிஎஃப் காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சி ஒன்றா அடக்கம் சேர்ந்து யூடிஎஃப்பும் சேர்ந்து லைஃப் பദ്ധதிக்கு ஸ்டே வாங்க போன சரித்திரம் உங்களுக்கு தெரியும். லைஃப் பத்திரிக்கை ஸ்டே வாங்கினது தெரியும். பென்ஷன் கொடுக்கறத கைக்கூலின்னு சொன்ன ஆளுக கிட்டு கொடுத்ததுக்கு ஸ்டே வாங்கினது யாரு?
கிட்டு யார் வாங்க சாதாரணப்பட்டவர்களுக்கு, அதையும் கூட நமக்கு மனசிலாக்கி பார்க்கணும். இப்போ கேரளம் எங்கன முன்னுக்கு கொண்டு போகணுங்கிறது மனசில் வச்சு ஆளுடைய அபிப்பிராயத்தை தெரியறதுக்காக வேண்டி ஒரு நவ கேரளம், ஒரு புதிய கேரளம் கொண்டு வரதுக்காக வேண்டி ஆளுடைய மனசை தெரியணுங்கிறதுக்கு வேண்டி கட்சி ஒரு தீர்மானம் எடுத்து எல்லா வீடுகள்லையும் போய் அதனுடைய காரியத்தை படிக்கிறதுக்கு வேண்டி போயிருந்தோம். ஒரு ஆளுடைய மனசை தெரியாது, அதுக்கு போய் ஸ்டே வாங்கினது யூடிஎஃப் கவர்மெண்ட். அது மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிச்சு அது இதெல்லாம் நல்ல காரியம், ஆளுடைய மனசை படித்து அதனுடைய வளர்ச்சி திட்டங்கள் செய்கிறது நல்ல காரியம்னு சொன்னதுனால இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பேரும் கூட உண்டாயிருக்கு. அதுபோல் ஆரோக்கிய மேഖലயாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, பெண்களுடைய முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, இளைஞருடைய நலன் பாதுகாக்கப்படக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி, புதிய வேலைவாய்ப்பு இருந்தாலும் சரி, எல்லா அர்த்தத்திலும் இந்த என்னது செய்யணும், மறையூர் காந்தலூருக்கு இன்னது தான் செய்யணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் எதிர்கட்சிக்காரங்க சொல்லட்டும், யூடிஎஃப் சொல்லட்டும், அது நமக்கு வளர்ச்சி திட்டத்துக்கு நாங்கள்லாம் ஒன்றா நிற்கிறதுக்கு தயார். அவங்க ஒரு டிமாண்டும் இல்லை, ஆனால் சும்மா சொல்கிறோம் ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே அத்தனை சொல்லுதேன். இனி பென்ஷன்காரங்களுக்கு பென்ஷனை கொடுக்க 600 ரூபா பென்ஷனை 18 மாதம் கொடுக்க போன ஆளுக 3000 ரூபா பென்ஷன் கொடுத்துருவாங்களா? கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் பெண்களுக்கெல்லாம் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்தோம்னு சொல்கிறாங்க. கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸை நஷ்டத்தில் உண்டாக்கி விட்டுட்டு போன ஆளுங்க இப்போ தான் எல்டிஎஃப் கவர்மெண்ட்டு அதை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி கணேஷ்குமார் அவர்கள் நிவர்த்தி கொஞ்சம் லாபத்தில் கொண்டு வரும்போது அது பெண்கள் கொடுக்குற தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் இதெல்லாம் நஷ்டப்படுத்தக்கூடிய அளவுக்கு உண்டான நல்ல வந்துட்டு என்ன செய்யும், அதில் பொய் வாக்குறுதிகளை இங்கே உள்ள வாக்காளர்கள் 2 பஞ்சாயத்தில் உள்ள வாக்காளர்களும் ஆதிவாசிகளும் அதை நம்ப வேண்டாம். அவங்க எல்லா வகையிலையும் ஆளுகளுக்கு கொடுக்கக்கூடியதுக்கெல்லாம் ஒரு ஸ்டே பார்ட்டியாக யூடிஎஃப் மாறி இருக்கு. நம்ம வளர்ச்சி திட்டத்தை என்னென்னு பார்க்கும்போது அதெல்லாம் கனசம் பண்ணக்கூடிய ஆளுகளாக இருக்காங்க. அதை வந்து வாக்காளர்கள் ஒரு கணம் கூடி சிந்திச்சு ராஜா அவர்களை தேவலம் தொகுதியிலிருந்து சட்டசபைக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லி மாத்திரம் கேட்டுக்கொண்டு வாக்காளர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வெற்றி வாய்ப்பை கொண்டாடக்கூடிய அளவுக்கு கொண்டாட ஒரு நிலை இங்கே வரணும். எல்டிஎஃப் பஞ்சாயத்து காந்தலூர் இருந்தாலும் மறையூர்லையும் கூட எனக்கு 4-5 மெம்பர்மார் இருக்கிறதுனால அங்கேயும் ஆளுக எல்டிஎஃப் தான் வரணுங்கிற ஒரு மனோபாவத்தில் இருக்காங்க. அவருடைய பாகமாக தான் பஞ்சாயத்து எலெக்ஷனில் கூட இப்போ 100க்கும் கீழே உள்ள பஞ்சாயத்தில் நம்ம ஓட்டில் தான் மறையூர் பஞ்சாயத்தும் யூடிஎஃப் கையில் இருக்குது. ஒரு 100 ஓட்டு கூட கூடுதல், 75-80 ஓட்டு கூடுதல் கிடைச்சிருந்தா பஞ்சாயத்து அங்கமும் எல்டிஎஃப் வந்துருக்கும். அதனால எங்களுக்கு எந்த ஒரு ஆசங்கையும் இல்லை. ராஜா செய்தனுடைய வளர்ச்சி திட்டங்களும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஓட்டு உண்டு. இதெல்லாம் கூடி சேர்ந்து வரும்போது எல்டிஎஃப் அமோகமான வெற்றி வரும். 2 பஞ்சாயத்திலையும் அமோகமான வெற்றி வரும். தேவகுளம் தொகுதியிலையும் பல ஆயிரக்கணக்கான ஓட்டுகளில் வெற்றி வருங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால் எல்லா வாக்காளர்களுக்கும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி ஆதரிக்கும் சொல்லி மாத்திரம் இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட கடமைப்படுகிறேன்.